வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம ViVO Z1x இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் டபுள் டேப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபேஸ் ஐடியை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸில் போய்ட்டு பார்ட் 1ல் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ட் 2ல் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்டு வால்பேப்பர்ஸ். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ செட்டிங்ஸுக்குள்ளார உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே அதுக்கு அடுத்ததாக அதான் இருப்பார். ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்டு வால்பேப்பர் இவரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸு, லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, தீம் அண்டு வால்பேப்பர். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் லான்ச்சர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். இவர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹோம் ஸ்க்ரீன் இவர் தான் ஹோம் ஸ்க்ரீன், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த டேட்டு டைமு இதெல்லாம் எனேபிள் ஆவார் இல்லைங்களா, இவர் தான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இவர் லெஃப்டில் ஸ்வைப் பண்ணுறோம், ரைட்லேயும் ஸ்வைப் பண்ணுறோம். ஸோ ரைட்டில் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா இந்த லெஃப்டில் இவர் வருவார், இந்த இடத்துல அந்த ஜூவி அப்படிங்கிறவர் வருவார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரவுண்டட் அப்படிங்கிறதுல வருவார். யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்மார்ட் லான்ச்சர். இந்த ஸ்மார்ட் லான்ச்சர் வேண்டான்னா இதில் டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து ஆஃப்னு கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கனாக்கா இப்போ உங்களுக்கு லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வராது, ஓகேங்களா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். லெஃப்டில் ஸ்வைப் பண்ணால் வராது, ரைட்டில் இருக்கிறவர் மட்டும்தான் வருவார். ஸோ ரைட்லேயும் கடைசி வரைக்கும் போவார், அதோட ஸ்டாப் ஆகிடுவார், ஓகேங்களா. ஸோ இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செட்டிங்ஸில் ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஸ்மார்ட் லான்ச்சர், ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் ஸ்மார்ட் லான்ச்சரை நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். இதிலே வந்து சர்க்குலர் ஸ்லைடிங் ஸ்க்ரீனை ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா இவர் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் இவர் ஆன் ஆவார். நல்லா மைண்டில் வச்சுங்க. இவர் ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு அது ஆஃப் ஆகிடுவார், ஓகேங்களா. யார்? ஸ்மார்ட் லான்ச்சர். இப்போ அந்த ஸ்மார்ட் லான்ச்சர் இல்லை, இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரொட்டேஷனாக வரும். நீங்கள் லெஃப்ட்லேயும் ஸ்வைப் பண்ணிக்கலாம், இல்லை ரைட்லேயும் ஸ்வைப் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் லான்ச்சர் வேணும்னா இதை ஆன் பண்ணிங்கனாலே இவர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுவார். அதுக்கு வந்து கீழே கேட்பார், ஆன்னு கொடுத்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆஃப் ஆகிட்டார் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மார்ட் லான்ச்சர் வந்துடுவார். ஸோ ஸ்மார்ட் லான்ச்சர் வந்துட்டார். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்ஸ் இது வந்து 5x6 நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களே டிசைன் பண்ணிடுவாங்க. 4x6, 4x5, 4x6, 5x6 உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 5 ரோஸு 6 ரோஸு 5 காலம்ஸ் இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கனாக்கா அது வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நான் இதுதான் கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததால எனக்கு ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டோட்டலாக 5 ஆப்ஸ் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கனாக்கா இதில் டோட்டலாக வந்து 1 2 3 4 5. 5ங்கிறது காலம், ரோஸுங்கிறது 1 2 3 4 5 6 ரோஸ். 6 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்கலாக 6/5ன்னு தான் சொல்லணும், இவங்க மாற்றி சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர் ஐகான்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்டட் வேணுமோ இந்த லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா கட்டமாக இருக்கும். இதை அப்படியே இப்படி லெஃப்ட்டில் தள்ளி பாருங்கள். ஸோ லெஃப்ட்டில் தள்ளிட்டேன் இப்போ நான். அப்படியே இப்போ ஐகான் பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்டரில் வச்சுன்னா மீடியமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு அந்த கர்வ்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது கட்டமாக தான் இருக்குது. கட்டமாக இருக்கிறது கொஞ்சம் அந்த கார்னர் வந்து ஸ்மூத்தாக இருக்குது எட்ஜஸ்ஸு. இதுவே ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாக்கா அதிலே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து எண்டில் வச்சிங்கனாக்கா இவர் தள்ளிட்டு போய் எண்டில் வச்சிட்டேன். இப்போ இங்கேயே உங்களுக்கு ரவுண்டில் காமிக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரவுண்டடாக மாறிட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்க. எனக்கு ஓரளவுக்கு ஷார்ப்பாகவும் இருக்கணும், அதாவது ஸ்மூத்தாகவும் இருக்கணும், வட்டமாகவும் இல்லாமல் கட்டமாகவும் இல்லாமல் மிடில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐகானோட சைஸு. ஐகான் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதிலே சைஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மல், ஸ்மால், எக்ஸ்ட்ரா லார்ஜ். அப்போ உங்களுக்கு ஸ்மால் வேணுன்னா ஸ்மால் கொடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேணுன்னா பெருசாக இருக்கும், நார்மல் வேணுன்னா நார்மலில் வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஐகான் சைஸு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஐகான்ஸ் சேஞ்ச் வித் த வால்பேப்பர். அப்போ வால்பேப்பர்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்குது. அந்த வால்பேப்பர்ஸில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா வால்பேப்பர் எதில் இருக்குன்னா பேக் போனீங்கன்னா இதிலே இருக்கும் கீழே வால்பேப்பர்ஸ்னு. இதில் இருக்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா ஹோம் ஸ்க்ரீனில் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இதில் சேஞ்ச் ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் பேஸ்ட் ஆன் த தீம் ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் அப்படியே வச்சுக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை செட்டிங்ஸில் இதில் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் போட்டு அதில் நீங்கள் கஸ்டமைஸ்டாக நிறைய ஆப் வால்பேப்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் மொபைல் வாங்கின காலத்தில் புதுசில் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சின்ஸ் 2012, 13, 14 செஞ்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ஸோ டைனமிக் ஐகான்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த டைனமிக் ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் எனேபிள் பண்ணனாக்கா இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் ஆச்சு. இப்போ அது வந்து ரொட்டேட் ஆகாது. அதாவது நான் பார்க்காம வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆகாது. இப்போ நான் இதை வந்து டிசேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ரொட்டேட் ஆகாது பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். 67 மெசேஜ் நான் வந்து பார்க்காம இருக்கேன், அது ரொட்டேட் ஆகலை. டைனமிக் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு மோஷன் சென்சார் மாதிரி சுத்தம். இது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட்டில் என்னென்ன ஆப்லாம் வந்ததோ செட்டில் ஒரு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மோஷன் சென்சார் டைனமிக் ஐகான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செலக்ட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் மோர் செட்டிங்ஸ் இருக்குது, அது தேவையில்லை நமக்கு. இதில் பேக் போனீங்கன்னாக்கா அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ். இப்போ ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இது ஓகேங்களா, இது வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஓகேங்களா. லாக் ஸ்க்ரீன்னாக்கா இதை நீங்கள் லாக் பண்ணுறீங்க, ஒன்று சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுவீங்க, அது எனக்கு பிடிக்காது. நான் வந்து இந்த லாக் ஸ்க்ரீனுக்கு அதிலே ஒரு சிம்பிள் ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை டூல்ஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயா இருந்ததுன்னா தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை இழுத்துட்டு வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுவார். இப்போ லாக் ஸ்க்ரீன்னா இவர் தான் லாக் ஸ்க்ரீன். ஸோ இதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் உள்ளார போனீங்கன்னாக்கா அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஒரு லாக் ஸ்க்ரீன் போஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா நான் வந்து நாட் நவ் தான் கொடுத்துருக்கேன், எனக்கு அவர் தேவையில்லை. அதாவது நிறையா பேரில் ஓப்பன் பண்ண உடனே டிசைனாக கலர் கலராக போஸ்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அது வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் நான் வந்து விட்டுட்டேன். லாக் ஸ்க்ரீன் போஸ்டருக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா நிறையா வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு தேவையே இல்லை. அடுத்தது லாக் ஸ்க்ரீனோடைய ஸ்டைல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல் வந்து சிஸ்டம் டிஃபால்ட்டாக ஒரு 2 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன தீம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த தீமோட ஸ்டைலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அவங்க கொடுத்த சிஸ்டம் டிஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுது அப்படிங்கிறது பஃபர் ஆகிற மாதிரி தெரியும். நாமளே ஒரு சில தீம்ஸ் கொடுத்தோம்னா அந்த தீம்ஸில் என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஐகான்ஸ் காமிக்கும். அது எதுலன்னா லாக் ஸ்க்ரீனில். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. அடுத்ததான் நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர். அதை கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை எனேபிள் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகும். பட் அது எனக்கு பிடிக்காது. நான் லாக் ஸ்க்ரீனில் எனக்கு ப்ளைனாக வச்சுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் தீமில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே காட்டுது. அந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டரோ இல்லை வால்பேப்பரோ எனேபிள் பண்ணிங்கனாக்கா இப்போ ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வருது இல்லைங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இது வரவே வராது, தீமில் இருக்கிறது வராது. நீங்கள் ஒரு தடவை டபுள் டேப் பண்ணும்போதோ இல்லை மெசேஜ் வரும்போதோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் அவங்க என்னெல்லாம் தீமில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிறது மட்டும்தான் வரும். இதுக்கு நீங்கள் தனியாக அப்டேட் கொடுத்தீங்கன்னாக்கா அவர் அப்டேட் ஆகிட்டு வேறு புதுசாக உங்களுக்கு வால்பேப்பர் கிடைப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் ரொம்ப மஸ்ட் ஒன். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எனேபிள் பண்ணிங்க. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் அதாவது லாக் ஸ்க்ரீனில் இந்த டைம் காட்டும். அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மோர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னாக்கா சாம்சங் மொபைலில் கொடுத்துருக்குற மாதிரிலாம் இருக்குது. ஒரு சில இந்த பொம்மை வச்சுருக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஓகேவோ அதை கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு ஒன்று இருக்குது. தீம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 2 தீமும் ஏதோ இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வேறு வேணும்னாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிறது இதில் ஒரு
ஒரு 6 தீம் இருக்குது. அந்த 6 தீம் இல்லாமல் இது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணது. இது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ தீம்ஸோ இல்லை காசு கொடுத்து வாங்குறதோ எதை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வால்பேப்பரும் அதே மாதிரி தான். இந்த வால்பேப்பர் நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதையும் டவுன்லோட் மோர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையானது வேறு வரும். ஸோ அடுத்தது பேக் போனீங்கன்னாக்கா திரும்ப அடுத்த ஆப்ஷன் டைனமிக் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த டைனமிக் எஃபெக்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு எல்இடி நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இதில் வந்து சில பேர் இல்லைன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு வந்துடுச்சா என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஏதாவது வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃபார்மேட் அடிச்சு பாருங்கள், மேபி வரலாம். ஏன்னா எனக்கு வந்து ஃபோன் ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகிற மாதிரி வந்தது. அது வந்து ஃபார்மேட் அடிச்சதுக்கு அப்புறமா தான் ஜிமெயிலில் வந்து கான்டாக்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே வந்தது. அதனால் நான் வந்து ஒரு தடவை ஃபார்மேட் பண்ணிட்டேன். இந்த ஆம்பிஷன் லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அது கீழே வந்து ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் எனேபிள் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே எனேபிள் பண்ணிங்க. அடுத்தது கஸ்டம் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 AM டு ஸ்டார்டிங் டைம் 12 AM, எண்டிங் டைம் 11:59 PM. இது ரெண்டு நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். எனக்கு ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் பிட்வீன் கேப்பில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒர்க் ஆகும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிறது நீங்கள் லாக் ஸ்க்ரீன் மேலே இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டு டைமு அண்டு மிஸ்டு கால் அலர்ட்ஸு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் காட்டும். இதில் சுற்றி லைட் எரியுறது அந்த எஃபெக்ட்டு அடுத்தது எல்இடி எஃபெக்டில் வரும். ஸோ அதில் இன்கமிங் கால்ஸும் நான் வந்து இங்கே எனேபிள் பண்ணியிருக்கேன். அந்த இன்கமிங் கால்ஸுக்கு எனேபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட் எஃபெக்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்கமிங் கால் வரும்போது இதிலே கொடுத்துருக்காங்க. அதனுடைய விட்த்து சைஸ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த பார்டரில் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ளை கொடுக்கும்போதே தெரியும் அந்த பார்டரில் லைட் எரியுது. ஸோ இப்போ இதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும். நான் வந்து தின்னாக தான் கொடுத்துருக்கேன், அதனால் இதில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டார்க்காக தெரியாது. ஸோ அது நைட் டைம்னால் ஓரளவுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் கொடுத்துங்க. கொஞ்சம் பட்டையாக கொடுத்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன இதில் இருக்கிறது ஒரு 4-5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வித்தோட சைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சைஸ் நான் ரொம்ப லோ லெவலில் தான் வச்சுருக்கேன். அந்த சைஸ் வந்து நீங்கள் பெருசாகினீங்கன்னா நல்லா பட்டையாக பெருசாக தெரியும். ஸோ அது வந்து யுவர் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே நான் தின்னாக தான் கொடுத்துருக்கேன். வைடாக கொடுத்தீங்கன்னா நல்லா பட்டையாக அகலமாக தெரியும். ஸோ அதில் எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்து அப்ளை கொடுத்துட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வரும்போது அது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? எப்போல்லாம் கால் வந்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அது வந்து உங்களுக்கு இன்கமிங் கால்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் மொபைல் நீங்கள் க்ளோஸ்டு கவர் போடாமல் இந்த மாதிரி ஓப்பனாக நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும், நல்லா கலராக அட்ராக்டிவாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கலர் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சது. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது கீழே. அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய சாய்ஸ் தான். இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து ஒரு 3 தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மெசேஜு, இன்னொன்று வாட்ஸ்அப்பு, இன்னொன்று யூடியூப்பு. ஸோ இது 3 தான் நான் வந்து நோட்டிஃபிகேஷனில் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, மெசேஜ் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கால் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம தனியாக கொடுத்துட்டோம். இதில் நமக்கு என்னென்ன ஆப்லாம் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன ஆப்லாம் இதில் காமிக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஆஃபர் போட்டால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எந்த மெசேஜ் வந்தாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் இந்த ஆப் எல்லாத்தையுமே நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து யுவர் சாய்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பிஷன் லைட் எஃபெக்ட். ஸோ இது வந்து மஸ்ட் ஒன். அடுத்ததாக இதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்லாக் அண்டு என்டர் ஹோம் ஸ்க்ரீன் அனிமேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இதில் ஒரு எஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ ஹோம் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல இருக்குங்களா, இப்போ இதிலேருந்து நான் அது உள்ளே போகிறேன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன எஃபெக்ட் கொடுக்குறீங்களோ, சாரி இப்போ எனேபிள் பண்ணிட்டேன். இந்த பேஜில் வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே அந்த மாதிரி வரும்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஸோ அடுத்ததாக ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் அனிமேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபிங்கரிங் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டைல் இது வந்து இதில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அந்த ஃபிங்கரிங் அனிமேஷன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த ஸ்டைலை மாற்றணுன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டில் போயிட்டு இந்த ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்படி கை வைக்கும்போது அந்த ரொட்டேஷன் ஆகிறது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது இந்த டைனமிக் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட அனிமேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் கை வைக்கும்போது ரொட்டேட் ஆகிறது, பஃபர் ஆகிறது, சைக்ளோன் மாதிரி சுற்றுறது. ஸோ இதில் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோடைய டிசைன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைனை சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு அதே செட்டிங்ஸ் உள்ளார போயிட்டு இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அண்டு பாஸ்வேர்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே போனீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோடைய அனிமேஷன்ஸ்னு தனியாகவே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த அனிமேஷன் ஸ்டைல்ஸ்னு இருக்கும். அந்த அனிமேஷன் ஸ்டைல்ஸில் போனீங்கன்னாக்கா இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐகான் பேட்டர்ன் வந்து இதில் நீங்கள் வேணும்னா இந்த பேட்டர்னோ உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்னோ வேணும்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து டிஃபால்ட்டாக 4 தான் கொடுத்துருக்காங்க, நிறையா கொடுத்துடல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டைனமிக் எஃபெக்ட்ஸில் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஷியல் ரெகக்னேஷன் அனிமேஷன், அதுவும் இதிலே கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க, இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைல் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்ததாக சார்ஜிங் அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணுனாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு தீம் வந்து டிஃபால்ட் தீம் ஹோமில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் டிஃபால்ட் தீம் வந்து நீங்கள் என்ன தீம் அப்ளை பண்ணீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. அந்த தீமில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற தீம்ஸுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண தீம்ஸில் இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த டிஃபால்ட் தீமில் போய்ட்டு சிஸ்டம் டிஃபால்ட்டில் ஒரு 2-3 இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னாக்கா இது ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் அனிமேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது இன்சர்ட் யூஎஸ்பி அனிமேஷன். நீங்கள் உங்கள் லேப்டாப்பை இல்லை சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த மாதிரி லைட்டாக வரும். அது வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் தான் பஃபர் ஆகிற மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் லேப்டாப்பை பிசியில் கனெக்ட் பண்ணும்போதும் வரும், சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போதும் வரும். ஸ்க்ரீன் ஆஃப் அனிமேஷன். ஸோ அந்த ஸ்க்ரீன் ஆஃப் அனிமேஷனுங்கிறது அது அந்தளவுக்கு எஃபெக்டாக தெரியாது, லைட்டாக தான் தெரியும் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான் இதில் டைனமிக் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் சவுண்ட் அண்டு வைப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கும். இதில் தேர்ட் பார்ட் வேணும்னா இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட் நான் நெக்ஸ்ட் அப்புறமா போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்களும் யூஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.